الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه مثله كمثل الذي استوقد نارا فلما أضاعت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون. சூரத்துல் பக்ராவின் 17-18வது வசனம். அவர்களின் உவமை நெருப்பை மூட்டியோரின் நிலைமையை போன்றது. அது அவர்களை சுற்றிலும் ஒளி வீசிய போது அவர்களுடைய ஒளியை அகற்றிவிட்ட அல்லாஹ் பார்க்க முடியாமல் அவர்களை இருளில் விட்டுவிட்டார். அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள். ஆகவே கெட்ட வழியிலிருந்து திரும்ப மாட்டார்கள். தொடர்ந்து நயவஞ்சகர்களுடைய நிலையை குறித்து பேசுகிற ரப்பல் ஆலமீன் இங்கே அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். நயவஞ்சகர்களுக்கு இங்கே ஒரு உவமையை சொல்லி காட்டப்படுகிறது. இருளில் சிக்கிக் கொண்ட சிலர் பாதையை கண்டுபிடிப்பதற்காக நெருப்பை பற்ற வைத்தனர். அதனால் அவர்களை சுற்றி இருந்த இடங்களில் வெளிச்சம் பரவியது. ஆனால் காற்றோ மழையோ வந்து நெருப்பை அணைத்து விட்டது. அந்த பரிதாபம் எதனையும் காண முடியாத அளவுக்கு மீண்டும் அவர்கள் இருளில் சிக்கிக் கொண்டார்கள். இவர்களின் நிலை எவ்வாறு கவலைக்கிடமானதோ அவ்வாறே இந்த நயவஞ்சகர்களின் நிலையும் மிகவும் பரிதாபத்திற்குரியது என்று அல்லாஹ் உவமைப்படுத்தி கூறுகிறார். நெருப்பு பற்ற வைத்தது சில நிமிடங்கள் தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தப்படலாம். மீண்டும் அது இருளில் தான் அவரை கொண்டு சேர்க்கும் என்பது அவருக்கு தெரியவில்லை என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இறைமறுப்பு என்னும் கார்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த நயவஞ்சக கூட்டம் தங்களுக்கு கிடைத்த இஸ்லாம் என்னும் பேரொழியை அலட்சியப்படுத்திவிட்டது. இறைமறுப்பு என்ற பழைய அந்தகராத்திலேயே மூழ்கிவிட்டனர். இவர்கள் உண்மையை காண பிடிக்காத கருத்து குருடர்கள் ஆவார்கள். சத்தியத்தை செவிமடுக்க சம்மதிக்காத செவிடர்கள் ஆவார்கள். உண்மையை உறக்க உணம் இல்லாத ஊமைகளும் ஆவார்கள். உடல் ஊனத்தை விட சிந்தனை ஊனம் கொள்ளாதது. இறைமறுப்பில் உறுதியாக இருந்த இவர்கள் முஸ்லிம்களின் வெற்றியில் தாமும் பயனடையலாம் என்ற நோக்கத்திலேயே தங்களை முஸ்லிம்கள் என்று விளம்பரப்படுத்திக் கொண்டார்கள். ஆனாலும் அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். மீண்டும் மீண்டும் அவர்கள் சிக்கிக் கொண்டு தவிக்கிறார்களே தவிர அவர்களுக்கு என்று எந்த நல்வழியும் நேர்வழியும் இல்லை என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவங்க செய்யும் பிற சமாயி ஃபீஹி ظُلُمَاتٌ وَرَعْدٌ وَبَرْقٌ يَجْعَلُونَ أَصَابِعَهُمْ فِي آذَانِهِمْ مِنَ الصَّوَاعِقِ حَذَرَ الْمَوْتِ وَاللَّهُ مُحِيطٌ بِالْكَافِرِينَ. இருளிலும் இடியும் மின்னலிலும் கொண்ட வான்மழையில் சிக்கிக் கொண்டவர்களின் நிலையை போன்றதாகும் இவர்களுடைய நிலை. அவர்கள் இடி முழக்கங்களால் மரணத்தை அஞ்சி தம்முடைய காதுகளில் தம் விரல்களை திணித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த மாறுபுரிவோரை சூழ்ந்து கொள்கிறான் என்பதாக மீண்டும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். நயவஞ்சகர்களுக்கு கூறப்படுகிற இரண்டாவது உவமையாகும் இது. நயவஞ்சகர்கள் இரு வகைப்படுவார்கள். முதல் வகையினர் இறை மறுப்பில் உறுதியாக இருந்து கொண்டு சுயநலத்திற்காக தங்களை முஸ்லிம்கள் போன்று பாசாங்கு செய்தவர்கள். இவர்களை அல்லாஹ் முதலாவதாக குறிப்பிடுகிறார். இரண்டாவது வகையினர் இஸ்லாமா இறை மறுப்பா இரண்டில் எது சரியானது என முடிவு செய்ய முடியாமல் தத்தளித்தவர்கள். இவர்களை குறித்து அல்லாஹ் இரண்டாவது உவமையாக குறிப்பிடுகிறார். இவ்வகையினர் இடி மின்னல் வரக்கூடிய கனமழையில் சிக்கிக் கொண்டவர்களை போன்றவர்கள். மின்னல் வெளிச்சத்தை போன்ற ஒளிமிகு இஸ்லாமிய கோட்பாடுகளை கண்டுற்று அதிலேயே நீடிப்போம் என கருதி அவர்கள் சில நாட்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றனர். முஸ்லிம்களும் எதிரிகளுக்கும் இடையே போர் கொண்டு இடிமுழக்கங்கள் போன்ற பயங்கர சோதனைகள் முஸ்லிம்களை வந்து அணுகினால் முஸ்லிம்களுடன் இருப்பின் நமக்கு அழிவுதான் என அஞ்சி எதிரிகளுடன் இணைந்துவிட இவர்கள் எத்தனைக்கின்றனர். இறுதியில் இவர்கள் இரு பக்கங்களிலும் நம்பகத்தன்மையை இழந்து
اللهم صل وسلم وبارك عليه. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. இத்தகையவர்களை நேர்வழிக்கு பகரமாக தவறான வழியை கொள்முதல் செய்தவர்கள். ஆனால் அவர்களுடைய வாணிபம் இலாபம் அளிக்கவில்லை. அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை. தொடர்ந்து நயவஞ்சகர்களுடைய நிலைப்பாட்டை குறித்து விவரிக்கிற ரப்பல் ஆலமீன் இத்தகைய மக்கள் தவறான வழியை அவர்கள் கொள்முதல் செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அவர்களுடைய வியாபாரம் அவர்களுக்கு லாபம் அளிக்கவில்லை என்றும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இல்லை என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நயவஞ்சகர்களுடைய நடவடிக்கைகளை வியாபாரத்துடன் இறைவன் ஒப்பிடுகிறார். வியாபாரத்திற்கு முதலும் வேண்டும், லாபமும் வேண்டும். இவர்கள் தங்கள் கையில் கிடைத்த நேர்வழியை விலையாக கொடுத்து இறை மறுப்பை கொள்முதல் செய்கின்றனர். முஸ்லிம்களிடமும் யூதர்களிடமும் உறவு கொண்டாடி இரட்டை லாபம் அடையலாம் என இவர்கள் வகுத்த வியூகம் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. இவர்களை இனம் கண்டு கொண்ட முஸ்லிம்கள் இவர்களிடமிருந்து ஒதுங்கி கொண்டு விட்டனர். எனவே முஸ்லிம்களிடமிருந்து நயவஞ்சகர்கள் எந்த லாபத்தையும் பெற்றிட முடியவில்லை என்பதை அல்லாஹ் விவரிக்கிறார். மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்தவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்த நயவஞ்சகர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடமிருந்து மிகுந்த பாதுகாப்பை தேடி இருக்கிறார்கள், ஒதுங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யூதர்கள் தாம் புரிந்த சித்து விளையாட்டுகளில் வெற்றி பெற முடியாமல் போனதால் யூதர்களிடமிருந்தும் நயவஞ்சகர்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை. இறுதியாக நேர்வழி என்ற விலை மதிப்பற்ற கிடைக்கப்பெரிய முதலையையும் இழந்து உலக ஆதாயம் என்னும் லாபமும் கிடைக்காமல் நயவஞ்சகர்களுடைய வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மார்க்கம் தொடர்பான விஷயங்களில் மட்டுமின்றி உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நயவஞ்சகம் செய்வோரின் நிலையும் இவ்வாறுதான் முடியும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக இங்கே பதிவு செய்கிறார். நம்பிக்கைக்கு துரோகம் என்பது ஒருபோதும் வென்றதில்லை. ஆகவே சொல்லிலும் செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது. இவ்வசனம் அதை தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாம் செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாம் பிறர்களிடத்திலே பழகுகிற பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் நேர் முகம் இருக்க வேண்டும், நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும், தூய்மையான எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அழுத்தமாகவே குறிப்பிடுகிறான். அது அல்லாமல் நயவஞ்சகத்தனத்தோடு செயல்படக்கூடியவர்களுடைய செயல் திட்டம் ஒருபொழுதும் வெற்றி பெறாது. அவர்கள் அழிவை நோக்கியே பயணிப்பார்கள் என்பதால் சமுதாயத்திலும் சிலர்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். ஒரு சிலர்களிடத்தில் நல்ல முறையில் பழகுவது, அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால் அவர்களை குறித்தே தேவையற்ற விவாதங்களையும் தர்க்கங்களையும் அவர்களை பற்றியே பேசுவது, அவர்களை பார்க்கிற பொழுது அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, இத்தகைய உள்ளம் படைத்தவர்கள் சமுதாயத்தில் தாராளமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன என்பதையும் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்ல தவறவில்லை. அவர்களுடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும். அவர்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி எந்த லாபத்தையும் அவர்கள் அடைய முடியாது. அவர்கள் செய்கிற இந்த செயல் அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவையும் நஷ்டத்தையும் தரும் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஞ்சகத்தனமான எண்ணம் உடையவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த எண்ணங்களை எல்லாம் செயல்பாடுகளை எல்லாம் நம்மை பாதுகாத்தல் புரியுமானா, நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரியுமானா, ஒருவருக்கொருவர் உதவி செய்து பரஸ்பரம் அன்பை பரிமாறி வாழுகிற உயர்ந்த நற்குணங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி புரியுமானா. ஆமீன் ஆமீன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஷஹதா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு
صلى الله الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون. الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون. இன்னும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அந்த நயவஞ்சகர்கள் சந்தித்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். இன்னும் அவர்கள் தங்களுடைய தலைவர்களான ஷைத்தான்களுடன் தனிமையில் இருக்கும் போது திண்ணமாக நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், உண்மை அவர்களை நாங்கள் ஏளனமே செய்கிறோம் என்று கூறுகிறார். அவர்களை அல்லாஹ் ஏளனம் புரிகிறான். இன்னும் அவர்களை தங்கள் அட்டுழியங்களில் உலகின்றவர்களாக அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டான் என்பதாக குறிப்பிடுகிறார். நயவஞ்சகர்களிடம் காணப்பட்ட மற்றொரு குணம் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. மதீனா நகரில் வாழ்ந்து வந்த நயவஞ்சகர்கள் நகர முஸ்லிம்களுடன் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள். இஸ்லாமின் எதிரிகள் இந்த நயவஞ்சகர்களை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள். இவர்களை வைத்து என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதும் முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுவதற்கும் இவர்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். இவர்கள் நபிக்கு எதிராக நயவஞ்சகர்களை தூண்டிவிட்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்த யூத தலைவர்களையே ஷைத்தான்களின் அல்லாஹ் இங்கே குறிப்பிடவும் செய்கிறார். முஸ்லிம்களை சந்திக்கின்ற பொழுது நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று கூறிக்கொண்ட நயவஞ்சகர்கள் அந்த ஷைத்தான்களை தனிமையில் சந்திக்கும் போது நாங்கள் உங்கள் கட்சிதான், முஸ்லிம்களை ஏளனம் செய்வதற்காகவே அவர்களுடனும் நாங்கள் போய் வருகிறோம் என்பதாக அவர்களுக்கு சாதகமான வார்த்தைகளை பேசினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுவதை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வார்த்தை அல்லாஹ் யஸ்தஹ்சிஉ பிஹிம் வ யமுதுஹும். அவர்களை அல்லாஹ் ஏளனம் புரிகிறார். இன்னும் அவர்களுடைய அட்டுழியத்தின் பக்கமே அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டார் என்பதால் இதற்கு மறுபடியாக தான் நயவஞ்சகர் கூட்டத்தை ஏளனம் செய்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிக்கிறார். இறைவன் நயவஞ்சகர்களை ஏளனம் செய்வது எப்படி? இவர்கள் முஸ்லிம்களை பரிகாசம் பண்ணியதற்கு தண்டனை வழங்குவதற்கு வழியாக இவர்களை பரிசிக்கப்படும் பரிதாப நிலையை இறைவன் அவர்களுக்கு உருவாக்குவார். அட்டூழியங்கள் பல புரிகின்ற இவர்களை உடனே தண்டித்து விடாமல் திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு அவகாசங்களை அளிக்கிறார். இனியும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலை வருகிற பொழுது இவர்கள் புரிந்த குற்றங்கள் அனைத்துக்காகவும் ஒரு நாள் திடீரென அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை வழங்கி விடுவார். அப்போது இவர்கள் மக்களால் பரிகசிக்கப்படுகின்ற ஒரு நிலை, பரிதாப நிலை அவர்களுக்கு ஏற்படும். இந்த அவநிலைக்கு அவர்களை ஆட்படுத்துவதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏளனம் புரிவதாக இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே நயவஞ்சகத்தனம் என்பது மிக மோசமான குணம். இங்கு ஒன்று பேசுவதும் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஒன்று பேசுவதும் என்பது மனிதனுக்கு உகந்த குணம் அல்ல என்பதை, இரட்டை முகமுடையவர்களாக வாழ்வது என்பது ஷைத்தான்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிற வார்த்தைக்கு அந்த மனிதர்களும் கட்டுப்படுவார்கள் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே எல்லோரிடமும் நேரான முறையில் பழகுவது, எல்லோருக்கும் நலவை நாடுவது என்பதுதான் இஸ்லாம் எடுத்துரைக்கிற உயர்ந்த பண்புகள். அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதை தாண்டி ஒரு கெட்ட குணம் நயவஞ்சகத்தனம் இருக்குமையானால் அது அவர்களுக்கே மிகப்பெரிய அழிவாக ஒரு கட்டத்தில் மாறிவிடும் என்பதாக திருத்துவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். அதையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அழிகின்ற நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த குணத்தை வைத்திருக்கும் எல்லோருக்குமானது கூட. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குணநலன்களை விட்டு நம்மை பாதுகாத்து புரிவானா.
الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. بسم الله. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. நீங்கள் பூமியில் குழப்பம் கொண்டு கொள்ளாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகளே என்று அவர்கள் கூறுவார்கள். இதோ திண்ணமாக அவர்கள் தாம் குழப்பத்தை கொண்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆயினும் அதை அவர்கள் உணர மாட்டார்கள். அந்த மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போல நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் போது அதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்வதாக என கூறுகின்றார். இதோ திண்ணமாக அவர்கள் தான் அறிவிலிகள், ஆயினும் அவர்கள் அதை அறிய மாட்டார். இங்கும் அங்குமாக போல சொல்லி திரியக்கூடிய நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களின் ரகசியங்களை எதிரிடம் கூறி விஷமம் புரிந்து வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்து விஷமம் புரியாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், அறிவுறுத்தப்பட்டால், நாங்கள் விஷமிகள் அல்ல சீர்திருத்தவாதிகளை என்று தங்களை தாங்களே மாறுதல் கொள்வார்கள். இரு தரப்பினருக்கும் இடையே சமாதானம் செய்து வைப்பது போல இவ்வாறு அங்குமிக்கும் செல்கிறோம், நாங்கள் ஒற்றுமையை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபடுகிறோம் என்பார்கள். சாமர்த்தியமாக பதில் சொல்லி விடுவார்கள். உண்மையில் இவர்கள் அனைவரிடமும் நல்லவர்களாக நடிக்கும் கபட நாடகத்தையே சீர்திருத்தம் என்று கூறி ஏமாற்றுவார்கள். உண்மை உண்மை என்று பொய்மையை பொய்மை என்று கூறுபவரே உண்மையான சீர்திருத்தவாதியாக இருக்க முடியும். எந்த இடமாக இருந்தாலும் ஹக்கை எடுத்துரைக்கிற மனிதன் தான். கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுகிற விஷயத்தில், நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில், தீர்ப்பு செய்ய வேண்டிய இடத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர் தான் சீர்திருத்தவாதியாக இருக்க முடியும். அசத்தியவாதிகளிடம் சென்று நீங்கள் சத்தியவாதிகள் என்று சாதிப்பவனும் கோல் நோட்டி துரோகம் இழைப்பவனும் எப்படி சீர்திருத்தவாதியாக இருக்க முடியும்? விஷமிகள் இதை கூட உணர்வதில்லை என்பதுதான் வித்தையிலும் வித்தையான விஷயம் என்பதை இங்கே மேலுள்ள வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபி தோழர்கள் நம்பிக்கை கொண்டது போல உள்ளும் புறமும் ஒன்றுபட்ட நிலையில் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள். வெறுமனை முதற்கடவில் நம்பிக்கை கொண்டதாக கூறாதீர்கள் என நயவஞ்சகர்களிடம் எடுத்து கூறப்பட்டது. அப்போது பகுத்தறிவும் ஆற்றலும் இல்லாத அந்த அறிஞர்கள் தாங்களும் நம்ப வேண்டுமா என அவர்கள் குதர்க்கம் செய்தார்கள். இன்று கூட வேலை நாடு மோகம் கொண்ட புதுமை விரும்பிகள் சிலர்கள் முஸ்லிம்களை நாகரீகம் தெரியாதவர்கள் என்று படிப்பதும் உண்டு. இவர்களுக்கு மறுமொழியாகவே அவர்கள்தான் அறிவில்லாதவர்கள், தொலைவோரும் உண்மை உயர்த்துகின்ற ஆற்றலும் மற்றவர்கள் என இறைவன் எடுத்துரைக்கிறார். எதிர்காலத்தை நினைத்து அதன் நலனுக்காக தூய நோக்கத்துடன் செயல்படுபவரே அறிவுஜீவிகள் ஆவார்கள். மறுமை உண்டு என நம்பி மறுவுலக வாழ்க்கையின் நலனுக்காக இறை வழிபாடுகளின் நேரத்தை கழிப்பதும், இறை வழிகளில் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுவதும் தூரநோக்கில் பாராட்ட பணிகளாகும். நம்மை படைத்து பராமரிக்கின்ற முதல்வனாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே இறை வழிபாடுகளில் நமக்குள்ள முதன்மையான நோக்கம்.
அதை தாண்டி நாங்கள் நன்மையை செய்கிறோம், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குகிறோம், நாங்கள் தான் சத்தியமாக வழியில் இருக்கிறோம் என்கிற அந்த பேச்சுக்கள் அத்தனையும் தங்களுடைய பாதையை தவறான வழியை கொண்டு செல்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்துகிறார். இந்த நயவஞ்சகத்தனமான எண்ணமுடையவர்களிடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார். அல்லாஹ் அந்த எண்ணமுடையவர்களை கொண்டு நம்மை பாதுகாத்தவர் புரிவானா, மார்க்கத்தில் பற்றுடையவர்களாக நம்மை ஆக்கியவர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب عليم بما كانوا يكذبون. அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகிறார்கள். உண்மையில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர், இருந்தும் அதை அவர்கள் உணர்கின்றார்கள் இல்லை. அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு வகை நோய் உண்டு. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு மிகுதியாக்கிவிட்டான். அவர்கள் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்த காரணத்தினால் துன்பம் மீது வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக் தொடர்பான செய்திகளை பேசுகிற பொழுது அவர்கள் எத்தகைய நிலை கொண்டவர்கள் என்பதை இங்கே விவரிக்கிறார். முஸ்லிம்களின் வணக்க வழிபாடுகளில் கலந்து கொண்டு வந்த நயவஞ்சகர்கள் இதன் மூலம் இறைவனையும் முஸ்லிம்களையும் திருப்திப்படுத்தி விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. இவர்களின் ஏமாற்று வேலைகளை இறைவன் நன்கு அறிந்தவர். எந்த உண்மையை இவர்கள் ஏனோ உணரவில்லை. காலமெல்லாம் பிறரை ஏமாற்றிக் கொண்டே வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை இவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். என்றாவது ஒரு நாள் உண்மை வெளியாகும். அப்போது அனைவருடைய முன்னிலையிலும் கேவலப்பட வேண்டியது வரும் என்பதை எல்லாம் சிந்திக்கும் அளவுக்கு இவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்ததாக தெரியவில்லை என்பதையும் இங்கே அல்லாஹ் விளக்குகிறார். அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருகிற பொழுது தங்களை இஸ்லாமியர்களாக அடையாளம் காட்டிக் கொண்டு பின்பு அவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார். வேறு மக்களிடத்தில் சாதகமாக இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுவதும் இவர்களுக்கு வேண்டாத இடையூறுகளை செய்வதையுமே அவர்களுடைய பணியாக வைத்திருந்தார். அதைத்தான் அல்லாஹ் இங்கே விவரிக்கிறார். அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிறர்களுக்கு மத்தியில் அவர்கள் நல்லவர்களுள் வாழ்வதால் இவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக இல்லை, அவர்கள் தவறாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இவர்கள் தங்களின் வெளிவேடத்தால் இறைவனையும் முஸ்லிம்களையும் ஏமாற்றி விடலாம் என எண்ணியதையும் இவர்களின் அந்தரங்கத்தை இறைவன் வெளிப்படுத்தியதன் மூலம் இவர்களின் நோக்கம் நிறைவேறாமல் இறுதியில் தங்களை தாங்களே இவர்கள் ஏமாற்றிக் கொண்டதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற வஞ்சக நோயும் சந்தேகம் பெற்ற பொல்லாப்பிடியும் நயவஞ்சகர்களின் இதயங்களில் குடியிருந்தன. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்ந்து வெற்றிகள் குவிந்த வண்ணம் இருந்ததையும் புனித இஸ்லாம் நாளுக்கு நாள் மிக வேகமாக பரவிக் கொண்டிருந்ததையும் கண்ட நயவஞ்சகர்களுக்கு ஆத்திரமும் பொறாமையும் கபடமும் முதலான நோய்கள் மென்மேலும் அதிகரித்தது. இவர்கள் இந்த நோயை அல்லாஹ் மிகுதியாக்கி விட்டார் என்னும் தொடருக்கு முத்திரையிடுதல் பற்றிய விளக்கமே பொருத்தமாக இருக்கும். இந்த நயவஞ்சகர்கள் இங்கும் அங்கும் போய் சொல்லி தெரிந்ததால் இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடரில் கோடிட்டு காட்டுகிறார். இங்கே நமக்கான படிப்பினை எல்லா கட்டத்திலும் பிறர்களோடு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கு நமக்கு உணர்த்துகிறார்.
இத்தகைய குணங்களை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானா. இத்தகைய குணம் உடையவர்களை விட்டு நம்மை பாதுகாப்பானா. இம்மை மறுமை வாழ்வில் வெற்றிக்கான நல்ல வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லதீ ஜஅலனா மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. வ மினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆখিরি வ மா ஹும் பிமுஃமினீன். நாங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பினோம் என்று கூறுகின்றவர்களும் மனிதர்களுக்குள் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் தனக்கு முற்றிலுமாக அடிபணியக்கூடிய விசுவாசிகள் பற்றியும் அதை அடுத்து தனக்கு வெளிப்படையாக மாறு செய்யக்கூடிய விசுவாசிகள் பற்றியும் எடுத்துரைத்த இறைவன் இந்த 8வது வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரை நயவஞ்சகர்களை பற்றி குறிப்பிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் மறைமுகமாக கல்வியிலே நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நாங்கள் நம்பினோம் என்று கூறுகின்ற ஒரு சிலர்கள் இருந்தார். அந்த துரோகிகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனி வரும் வசனங்களில் பேசுகிறார். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நம்பிக்கை கொண்டதை போல பாசாங்கு செய்த இவர்கள் இறை மறுப்பை மனதுக்குள் மறைத்து வைத்திருந்தனர். இவர்களுக்கு திருக்குர்ஆன் சொல்லிய பெயர் முனாஃபிக், நயவஞ்சகர் என்பதால் உலக ஆதாயமே இவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. இப்படி உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கவே செய்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் வாழுகிறார்கள் என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும். உள் ஒன்று வெளியாக வேறொன்றுமாக பேசி நயவஞ்சகத்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய மக்கள் இது பேராபத்திற்குரியது என்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குறித்து தனியாகவே பேசுகிறார். சமுதாயத்தில் நல்லவர்கள் போல் தங்களை காட்டிக் கொண்டு சமுதாயத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்கள் இத்தகைய பெயருக்கு தகுதியுடையவர்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நயவஞ்சகர்கள் தோன்றிய பின்னணியை தெரிந்து கொள்வது இத்தொடர் வசனங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்வதற்கு முன்பு மதீனாவில் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்பவர் பனு கஸ்ரஜ் என்னும் கூட்டத்தாருக்கு தலைவராக இருந்தார். இவர்களுக்கு எதிர்குழுவான அவுஸ் என்னும் கூட்டத்தார் மத்தியிலும் அப்துல்லாஹுக்கு செல்வாக்கு இருந்தது. அனைவரும் அவரது சொல் கேட்டு நடந்து வந்தனர். இவர் ஒரு குறுகிய நில மன்னரை போன்று அன்றைய காலகட்டத்தில் விளங்கினார் என்பதாகவே வரலாறு பதிவு செய்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருகை புரிந்த பின்னர் அண்ணலை தலைவராக ஏற்றுக்கொள்ள இப்னு சலூலின் மனம் இடம் தரவில்லை. ஆனாலும் மதீனா மக்கள் அனைவரும் அண்ணலாரை நபி என ஏற்று முஸ்லிம்களாக மாறினார். பின்னர் இவரால் ஒதுங்கி வாழவும் முடியவில்லை. தன்னை தலைவராக மக்களுக்கு மத்தியில் பாவனை செய்து வாழ்ந்த மனிதர் ஒதுங்குவதற்கும் முடியாத ஒரு நிலை. இந்நிலையில் நானும் ஒரு முஸ்லிம் என காட்டிக் கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லாமல் போனது. எனவே தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டே அண்ணலாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பல்வேறு சதிவலைகளை பின்னத் தொடங்கினார். தனக்கென ஒரு கோஷ்டியை உருவாக்கி
வெளிப்படையாக அவரால் எதிர்ப்பை காட்டும் துணிச்சல் இருக்கவில்லை. அன்னலாரின் எதிரிகள் என்று வெளியே தெரிந்து விட்டால் தங்களுக்கு பேராபத்து நேரலாம் என இவர்கள் அஞ்சினார்கள். அதனால் முஸ்லிம்கள் மத்தியில் முஸ்லிம்களை போன்று முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் முஸ்லிம்களின் எதிரிகள் போன்றும் இருதரப்புக்கு மத்தியில் இருமுகமுடையவர்களாக வாழத் தொடங்கினார். ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்தும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அது குறித்து தொடர்ந்து பல்வேறு வசனங்களில் பேசுகிறார். இவர்கள் ரகசிய நடவடிக்கைகளை பற்றித்தான் அடுத்தடுத்து வசனங்களில் இறைவன் விவரிக்கவும் செய்கிறார். இவர்கள் பேராபத்திற்குரியவர்கள் தங்களை முஸ்லிம் போல தாட்டிக் கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் அவர்களுக்கு தோதுவாக நடந்து கொண்டு பெரும் பாதாளத்தை உருவாக்கக்கூடிய மிக மோசமான பணிகளை இவர்கள் செய்தார்கள் என்கிற செய்தியையும் இவர்களை போன்றுள்ளவர்களுக்கான நிலைமை என்ன என்பதையும் அல்லாஹ் இந்த மனப்படைத்தவர்களுக்கு எத்தகைய நரகத்தை வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனில் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய உள்ளப்படைத்தவர்களுடைய நிலையை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. நல்ல எண்ணங்களை அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நன்மக்களாக நம்மை வாழச் செய்வானாக. இம்மையிலும் வெற்றி பெறச் செய்வானாக.